தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஒரு தொகுதியை கேட்க இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் சென்னையில் ஒரு தொகுதியை காங்கிரசுக்கு கேட்க இருக்கிறோம் என KS அழகிரி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்கலாம், கேட்கலாம். அன்வர், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 குறித்து தங்கள் காங்கிரஸ் கட்சி, திமுக போன்ற அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல சமீபத்தில் 28ஆம் தேதி திமுக தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவும் காங்கிரஸ் கட்சியினரும் தொகுதி பங்கீடு முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்நிலையில் தற்பொழுது சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி கேட்க இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக திமுக கூட்டணியில் 2019ஆம் ஆண்டு 9 தொகுதிகளை காங்கிரஸ் போட்டியிட்டது. அதில் 8 தொகுதிகள் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியை கேட்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக சென்னையில் கடந்த முறை 2019ஆம் ஆண்டு 3 தொகுதிகளிலும் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் ஒரு தொகுதி கேட்க இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக தொண்டர்களின் விருப்பத்திற்கேற்ப சென்னையில் ஒரு தொகுதியை திமுகவிடம் கேட்க இருக்கிறோம் எனவும், இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 9ஆம் தேதி நடக்க இருப்பதாகவும் அப்பொழுது கேட்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திய தேர்தல் பொறுப்பாளர்கள் சல்மான் குர்ஷித் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி உள்ளிட்ட தேர்தல் பங்கீட்டு குழுவினர் திமுக தேர்தல் குழுவினரை சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்போது சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி கேட்க இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விருப்பம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த தொகுதியில் புதுமுகங்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.